ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். माँ। हाँ सोनू, सोनू खाना खाओ बेटा। हाँ माँ। माँ मेरा फोन। मम्मी मैं ऊपर जा रहा हूँ। अरे कहाँ के जाओ? சாப்பிடு சாப்பிடு. போன் கொடுத்தா தான் சாப்பிடுவியா? அக்கா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என் பையனுக்கு போன்ல தெரியாத விஷயமே இல்ல. அறிவாளியா பெத்து வச்சிருக்க. கொஞ்ச நேரம் போனை கீழே வச்சுட்டு படியேன்பா. வெரி குட். இந்த செல்போன் என் கிஃப்ட். டேய் போனை பார்க்காதடா, ரோட்டை பார்த்து போடா. தூங்குற நேரத்துல என்ன கேம்ஸ்? படுத்து தூங்கு.
வாட் ஹேப்பன் ப்ரோ? அதான் கல்யாணம்லாம் நல்லபடியா நடந்துச்சுல பிரதர். டைம் இஸ் ஓவர். பேமெண்ட்டை கிளியர் பண்ணிட்டு பார்ட்டியை கண்டினியூ பண்ணிக்கோ. மேட்சிங் மேனேஜர் 50,000, ப்ரொடக்ஷன் மேனேஜர் 1 lakh, ஈவென்ட் மேனேஜர் 1.5 lakh, ரிஸ்க் மேனேஜர் 3 lakhs. டோட்டல் ஃபங்க்ஷனே 3 lakhs தாங்க. ரிஸ்க் மேனேஜர் ஒருத்தருக்கே 3 lakhs. ஓ, சாருக்கு டவுட் வந்துருச்சு, கிளியர் பண்ணிடு. நீ லவ் பண்ண பொண்ணு வான கூப்பிட்டு ஓடி வந்துச்சுல்ல, குறிச்ச முகூர்த்தத்தில் அவ கழுத்துல தாலி கட்டினேல, அது மட்டுமா போட்டோ வீடியோ டான்ஸ் பார்ட்டின்னு களை கட்டுது. இவ்வளோ நடந்தும் கூட உன் சட்ட கசங்கல, உன் முகத்துல சிரிப்பு மாறல, உன் உடம்புல ஒரு கீரல் கூட விழல. இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிற? பிளானிங்ஸ், எஸ்கேப்ஸ், ஜஸ்ட் ஃபைட்ஸ். கோபி வச்சு திவ்யான்னு போர்டு வச்சு கல்யாணம் நடந்துச்சு. ஒரு தடவை அவங்க ரிஸ்க் மேனேஜரை பார்க்கணும் போல இருக்கு ப்ரோ. Happy married life. Thank you. Thank you. வாழ்த்துக்கள் பிரதர். தேங்க்ஸ். அழகாடு தம்பி. எங்க போனே குக்குற அடிச்சு கொல்லுங்கடா. ரிஸ்க் மேனேஜர் ஹெல்ப் மீ. டேய் ராம் ராம், டேய் கோபி அடிச்சு கொன்றுவாங்க போல இருக்குடா, போய் காப்பாத்துடா. டேய் எல்லாருக்கும் லைஃப் டைம் செக்யூரிட்டி கொடுக்க முடியாதுடா. அதுவும் இல்லாமல் நம்ம டீல் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சரிதான்டா, இந்த ஒரு தடவை போய் காப்பாத்துடா. பாவண்டா ப்ளீஸ்டா. டேய் 2 லட்சம் தரேன்டா, ஏதாவது செய்யடா. ஐயோ டேய் 3 லட்சம்டா, ப்ளீஸ்டா காப்பாத்துடா. டேய் இழுத்துட்டு போறாங்கடா, ப்ளீஸ்டா. அடிச்சா கொன்றுவாங்க போல இருக்குடா. டேய் 4 லட்சம்டா. என்னடா இது? ஆஃப்டர் ஆல் 5 லட்சத்துக்காக அவனை கொல்ல பார்த்தேன். ஏன்டா நீ இப்படி கமர்ஷியலா இருக்க? டேய் எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கணும்டா. துட்டுடா துட்டு. ஏய் பாத்துப்படா. துட்டு
நோ ஹனி ட்ராப்ஸ். துட்டு தான் லைஃப். துட்டுலாம் லைஃபே கிடையாது. காசு பணம். குடிக்கார பல குடிசு வண்டி ஓட்டாத. டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். கியூட் குழந்தைங்க. தலை போஸ்டர் கூட ஹெல்ப் பண்ணுது. தலை சேவ். பணம் இல்லைன்னா நான் வேலை பண்ண மாட்டேன்னா. ஏன்டி லேட்? சாரி பூஜை ஆரம்பிச்சிடலாமா? நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வாம் சுக்லாம் பரதரம் ஐயோ விஷ்ணு. ஐயரே. பூஜைமா பூஜை. செய்யுங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம். ஐயோ ஐயரே. பொட்டு வைக்கிறேன். சரி வைங்க. என்ன ஆச்சுடி? 1000 தடவை கெஞ்சினதுக்கு 1008 கண்டிஷன் போட்டு வாங்கி கொடுத்தாரு அப்பா. இதுக்கு ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான். சரி தேவையில்லாம டென்ஷன் ஆகாத விடு. ஐயோ ஐயரே. மறுபடியும் என்னாச்சுமா? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம். இது போதுமா? இன்னும் கொஞ்சம். இது ஓகே. இது ரொம்ப அம்சமான முகூர்த்தம்மா. இப்ப இருந்து உன் வண்டி தசை வான் தசை ரெண்டும் மாற போறது. 2 பேரும் சாமியை நல்லா கும்பிட்டுக்கோங்கம்மா. கும்பிடுங்க. என்னடி இது? போயா? டேய், இரு. நான் போட்டு அடிக்கறாங்க. போயிட்டே இருக்கேன். ஏய், நம்பர் தெரியற மாதிரி எடு. ஓகே. ஹாய். ஹலோ ஹலோ தம்பி, அம்மா. எப்படிப்பா இருக்க? எப்படி இருப்பேம்மா? அப்படியே தான் இருக்கேன். ஆமாண்டா, நீ அப்படியே தான் இருப்ப. காலகாலத்துல உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன்னா கிருஷ்ணா ராமான்னு என் காலத்தை நான் ஓட்டுவேன். அம்மா, உனக்கு மருமக வந்தா நீ கிருஷ்ணா ராமான்னு இருப்ப. எனக்கு பொண்டாட்டி வந்தா நான் ஐயோ அம்மான்னு அலறணும். செத்தாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்போ நான் செத்தாதான் பண்ணிக்குவியா? அம்மா, ஏமா இப்படி பேசுற? கொஞ்ச நாள் பொறுத்துக்கு நான் பண்ணிக்கிறேன். எத்தனை நாளா பொறுத்துக்கிறது? இன்னும் எத்தனை நாளைக்கு பொறுத்துக்கிறது? அழகா அமுல் பேபி மாதிரி இருந்த பையன் இப்ப சென்னை வெயில்ல கருத்து கருவாடு மாதிரி ஆயிட்டு. இன்னும் கருத்து போயிட்டனா யாரா உன்னை கட்டிக்குவா? அம்மா, டார்ச்சர் பண்ணாதம்மா. கல்யாணம் பண்ணு அவ்வளவுதானே. மகாலட்சுமி மாதிரி ஒருத்தைய கட்டிக்கிறேன். ஓகேவா? மகாலட்சுமி எல்லாம் ஓல்டுடா. லக்ஸ் விளம்பரத்துல வர மாதிரி ஒரு பொண்ணை பாரு. வந்துட்டாமா. யாரா? லக்ஸ் பாப்பா. நீ போன வை. என்ன? ஓ, ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? இவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும். ரதி மாதிரி இருக்கிற இந்த பொண்ணுக்காக மன்மதன் மாதிரி ஒரு பையன் ரெடியா இருக்கான். அப்படியா? அப்படின்னா அஜித் மாதிரி இருப்பானா? அவ்வளோ ஆவரேஜ் கலர் இல்லையா? பின்ன பிரபாஸ் மாதிரியா? அவ்வளோ ஷார்ட்டா? அப்ப விஜய் மாதிரியா? அவ்வளோ லோ எனர்ஜியா? அப்ப எப்படி இருப்பாரு? சொல்ல மாட்டேன், காட்டுறேன். நீங்க எதிர்பார்க்கறத விட சூப்பரா இருப்பான். இவன் தான்.
இது நீ தானே? யா இட்ஸ் மீ. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரிஜினலாக இப்படி தான் இருந்தேன். அதே நம்ம சென்னை பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆனதுனால நம்ம கலர் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. நான் கூட அப்படிதான் நினைச்சேன். ஆட எவ்வளோ நல்லா புரிஞ்சுக்கிறேன். ஸ்மூத்தா இருக்கு. சரி சரி, உங்க பேர் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கு. நான் கிட்ட இருந்து உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். ஆனா ஒரு ஸ்மால் ஃபேவர். இவரு எங்க இருப்பாருன்னு சொல்ல முடியுமா? ப்ளீஸ். இவனுக்காக தான் வந்தீங்களா? வரவங்களாம் இவனை தேடி தான் வரீங்க. அவன் இங்க எப்படி இருப்பான்? போய் அந்த ஜனதா பார்ல தேடி பாருங்க. ஜனதா பார். சரி சரி, வா போலாம். ஹாய் பிரியா, என்ன இன்னைக்கு என்னை விட முன்னாடி வந்துட்ட? எனிதிங் ஸ்பெஷல்? என்ன டல்லா இருக்க? வேணாம், எங்க அப்பா வேற பையனோட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஹே, ஆர் யூ கிடிங் மீ? எனக்கு ஷாக் கொடுக்கலான்னு முடிவோட வந்திருக்கியா? பி சீரியஸ் பிரேம். அடேங்கப்பா, ரொம்ப நல்லா நடிக்கிற. ஜஸ்ட் ஷட் அப். சாரி பிரியா, இப்போ என்ன பண்ண சொல்ற? என்ன கேட்டா எப்படி? நீ தான் சொல்லணும். உங்க வீட்ல பொண்ணு கேட்குற தைரியம் எனக்கு இல்ல. ஒருவேளை கேட்டாலும் ஒத்துக்குவாங்கன்னு கேரண்டி இல்ல. சரி வேண்டான்னு எங்கேயாவது ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னா உங்க அப்பா நம்மள உயிரோட விடுவாருன்னு நம்பிக்கையும் இல்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாது பிரேம். இப்ப டைம் இல்ல. உனக்கு நம்ம லவ் மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா பிரேம்? நான் உன் கூட வாழறதுக்கும் ரெடி, உனக்காக சாகிறதுக்கும் ரெடி. டிசிஷன் எதுவா இருந்தாலும் உன் கையில தான் இருக்கு பிரேம். இன்னும் யோசிச்சுட்டு இருக்க பத்தியா? உன்னை போய் காதலிச்சேன் பாரு, என்ன சொல்லணும்? பயந்தாங்குளிக்கு காதலிக்கிற தகுதியே இல்ல. Go to hell. சிந்து, இப்போ எப்படி உள்ள போறது நாம? இருடி, டென்ஷன் ஆகாத. அவர் உங்க அப்பா தானே? ஆமா. உங்க அப்பா சிகரெட் பிடிப்பாரா? ஏன் உங்க அப்பா பிடிக்க மாட்டாரா? சீச்சி, எங்க அப்பா 24 கேரட் கோல்டு டி. அவருக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குமா? கேரக்டர். என்ன தள்ளுறானுங்க? என்ன மனுஷங்கடா நீங்க? குடிக்கலன்னா செத்தா போயிருவீங்க. என்னையா இப்பதான் புதுசா குடிக்கிறியா? இப்படி குடிக்கிறேன்னா என் கோட்ரு. நீ சொன்ன மாதிரி உங்க அப்பா 24 கேரட் கோல்டு தாண்டி. ஏய் மாமா, என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்க? சீக்கிரமா வந்து உன்னை பார்க்க முடியாதுல்ல. ஆமாடி. ஏய் ஏய் ஹலோ. ஏய் ஒண்ணு இல்ல. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஓய் ஹலோ. ஹலோ மீ? ஓய், என்ன நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? எடு 50,000 எடு. வாட்? 50,000? எக்ஸாக்ட்லி 50,000. என்னது 50,000? அப்படின்னா 50,000 ரூபாய். இங்க ஏதோ பிசினஸ் நடக்குது, இதுங்களை விடக்கூடாது. 50,000 கொடுத்தா 5 figures coming. 5 figures. 1 week full enjoy. You know? டேய் போறபோக்கு, என்ன பார்த்தா எப்படிடா தெரியுது? என்னக்கா? நீ பைத்தியம். நீ இப்படி கோவமா பேசினா நமக்கு வர பணம் கூட வராது. இவனை கொஞ்சம் ஜாக்கிரதையா டீல் பண்ண. ஜாக்கிரதையா? சார். Yes. காலையில ஏதோ ஒரு வேகத்துல நடக்க கூடாது தப்பு நடந்து போச்சு சார். தப்பு நடந்து போச்சு. நான் ஒன்னும் நடந்த விஷயத்தை என் மனசுல வச்சுக்கல. ஆனா நீங்க கொடுக்க வேண்டிய பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா. சோடா புடி. அப்பா மாமா, சூப்பர் டைம் மாமா. இங்க 2 ஃபிகருங்க செம்மையா நம்ம ரேஞ்சுக்கு மாட்டிக்குது. டேய் என்னடா இப்போ ஒரு 10 ரூபா இருக்குதுடா. நீ அர்ஜென்ட்டா ஒரு 40 என்ன நடந்தது? ரெடி பண்ணு. அது வந்து 50 ரூபாய் திருப்பி கொடுத்துறேன்டா காலையில. அப்படியா? வாயேன் வா. 50,000. ஹலோ லேடிஸ், நடந்துகிட்டே பேசலாமா? அது வந்து சார் 1000 தடவை கெஞ்சினதுக்கு அப்புறம் 1008 கண்டிஷன் போட்டு வாங்கி கொடுத்தாரு சார் எங்க அப்பா. அதனாலதான் சார் இவ்ளோ டென்ஷனா இருக்கு. ஆமா, கனமும் குடிப்பாரு வேற. Is it true?
அப்படின்னா இது இம்மீடியட்டா சால்வ் பண்ண வேண்டிய இஷ்யூ தான். So there is small gap. வாங்கடி. அப்பாவி பொண்ணுங்களை ஏமாத்துனா சீக்கிரம் போய் சேர்த்துருவடா. அதுக்கு தான் போறேன். ஓகே தாங்க. 50,000 ரூபாய் கேட்டா இப்படி ஓட மாட்டாங்களா என்ன? ஸ்பாட் கேஷ் 10,000 ரூபாய். பக்கத்துல தான் ரூமு. 1 ஹவர்ல வேலையை முடிச்சிடுறேன். கிட்ட வாடா. அப்படியே போட்டுன்னு வை. என்னடா எல்லாரும் டல்லா இருக்கீங்க? நம்ம விக்கிக்கு கல்யாணம் ஏதாவது செட் ஆயிடுச்சா என்ன? ஏய் நீயே பாரு. அட பிரியாக்கு கல்யாணமா? நம்ம எல்லாரும் சேர்ந்தே போலாம். என்னடா பேசுற நீ? அவனே பிரியாக்கு எவன் கூட கல்யாணம் ஆக போகுதுன்ற கடுப்புல இருக்கான். நீ வேற. டேய் உன்னை கல்யாணம் பண்ணிக்க பிரியா ரெடியா? பிரியா கோக்கேடா, அவங்க அப்பன் தான் ஒத்துக்க மாட்டேங்கிறான். டென்ஷனா இருக்குடா, எப்படியாவது ஹெல்ப் பண்ணுடா. டேய் கல்யாணத்துக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, என்கிட்ட விட்டுரு. நீ ஹாப்பியா இரு. ஓகே? என் மூஞ்சிக்கு அது ஒண்ணுதான் குறைச்சல். எதுக்குடி இவ்ளோ டென்ஷன் ஆகுற? உங்க அப்பா தான் கோட்டர் அடிச்சார்ல, நேரத்துக்கு மட்டையா இருப்பாரு. தைரியமா போ. கோட்டர் போட்டு கூட எங்க அப்பா எப்படி மேனேஜ் பண்றாரு பாத்தியா? மேனேஜ் பண்றது உங்க பிளட்லயே இருக்குல்ல, நீ மேனேஜ் பண்ண. பாய் பாய். என்னம்மா இவ்வளோ லேட்டாக வந்திருக்க? அது ஆமாம், உன் வண்டி எங்கம்மா? அது சர்வீஸ்க்கு கொடுத்துருக்கேன்ப்பா, அதான் லேட் ஆயிடுச்சு. புது ஸ்கூட்டியாச்சேம்மா? ஆமா, ஆனா நீங்க தானப்பா சொன்னீங்க ஒரு சின்ன கரை கூட படக்கூடாதுன்னு. காலையில பூசாரி ஆரத்தி எடுக்கும்போது கரை பட்டுச்சுப்பா. ஓ, நீங்க அவ்வளோ ஆசையா வாங்கி கொடுத்த வண்டிக்கு ஒரு சின்ன கரை கூட இருக்கக்கூடாதுன்னு சர்வீஸ் கொடுத்துருக்கேன். வீட்டுக்குள்ளே போய் சாப்பிட்டு படுத்துக்கோ, நான் கேட்டை போட்டோம். சரிப்பா. இன்னைக்கு எப்படியோ ஒரு வழியா அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். நாளைக்கு மட்டும் அவன் என் கையில கிடைக்கட்டும், என் டார்ச்சர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஏய் அங்கே இருக்காடி. வா வா சீக்கிரம் வா. வரேன் வரேன். ஓய் போனேன். கூல் கூல் கூல், டென்ஷன் ஆகாதீங்க. வாங்க. எங்க போற? வாங்க. முதல்ல பணத்தை எடு, உபசரிப்பெல்லாம் தேவையில்லை. சாப்பிடுங்க. எதுக்கு? சாலட் சாப்பிடுங்க. புடிங்க சாப்பிடுங்க. முதல்ல இதை சாப்பிடுங்க, அப்புறம் பணம் தரேன். ஓகே? ஓகே சாப்பிடுங்க. ஏய் எங்க போற? நானும் சாப்பிடணும்ல. ஓகே ஓகே சாப்பிடு. நல்லா மேடம் பில். நேத்து அவனை இந்த ஏரியால தானே பார்த்தோம். இங்கதான் எங்கேயாவது இருப்பான். எப்படியாவது நீங்க அவனை பிடிச்சே ஆகணும். அங்க பாரு, அவன மாதிரியே இருக்கான். ஆமா அவனே தான். ஆமா இன்னைக்கு அவன் எடுத்து ஓடிக்கிற எதிரி அவனுக்கு இல்லடி, உடஞ்சது எனக்கு. இந்த டைம்ல எங்கதான் இருப்பான்? வா வா இறங்கு சீக்கிரம். வர வர. அங்க பாரு, இங்கதான் இருக்கான். வா வா. ஹாய். ஹாய். ஹாய் எல்லாம் தேவையில்லை, பணத்தை கொடு. உன்னை கெஞ்சி கேட்கிறேன், பணத்தை கொடுங்க. பணம் வேணும் அவ்வளவுதானே? ஓகே 2 minutes. ஓகே. எங்க போற? ப்ளீஸ் 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 பணத்தை கொடுத்துட்டு போ ப்ளீஸ். அட பாக்கெட்டை காணோம். ஏய் செக் கொடுக்குறேன். ஓகே? செக் எனக்கும் புரியல. ஏங்க நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வேண்டியது கேஷ் தானே. புடிங்க, இதை வச்சுக்கோங்க. நான் உள்ள போயிட்டு 5 நிமிஷத்துல கேஷ் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே? ஓகேயா? புடிங்க. ப்ளீஸ். என்னடி செக்ல சைன் பண்ணனும். என்ன உள்ள தான போயிருக்கான். எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லடி. வருவான் உள்ள என்ன பண்றான்? வா போய் பார்க்கலாம்.
என்னடா அது சிட்டி தாண்டி வந்தாலும் ஃபேன் ஃபாலோயிங் குறையவே மாட்டேங்குதே. சீக்கிரம் போடா, கையில கிடைச்சா கைமா பண்ணிடுவாங்க. ஓடு ஓடு. ஏய் நில்லுங்கடா, நின்னா இளநீ வாங்கி தரேன். இளநீ எண்ணி வாங்கி தரானா? ஏய் அவன் எல்லைன்னு சொல்லி ஒரு ரத்தத்தை குடிக்க போறான்டா, ஓடுறா. என்னடா நம்ம ராம என்ன காணோம்? காலையில எந்திரிச்சதுல இருந்து சண்டையே சரியா போகுது. இதுல கல்யாணம் ஒரு கேடா. பாபா சீக்கிரம் வா. இவன ஏன் பேமெண்ட்டை செட்டில் பண்ணிடான்னா என்ன டீல்ல விட்டுட்டு அவன் லைஃபை மட்டும் செட்டில் பண்ணிட்டு இருக்கான். மாட்னா யாரு புருஷனா? ஆமா, திருட்டு புருஷன். ஏய் போன வெடி. ஏய் எங்கடா போற? பில்லுல ஜிஎஸ்டி மாதிரி எங்க போனாலும் விட மாட்டேங்கிறா. ஹே மிஸ்டர், என்ன லைஃப் டைம் ஜர்னிக்கு கிளம்பி போயிட்டு இருக்கியா? நீ எங்க வேணாலும் போ, ஆனா எனக்கு பதில் சொல்லு. ஏய் சிச்சுவேஷன் தெரியாம இந்த ஓட்டத்தை நீ ஒலிம்பிக்ல ஓடினா ஸ்கூட்டி இல்ல ஆடி காரே வரும். டேய் தலிபா. டயலாக்லாம் நல்லதா இருக்கு. முதல்ல பணத்தை எடு. இல்லைன்னா இன்னைக்கு சாக போறது நீயா இல்ல நானா? ரெண்டுல ஒண்ணு பாத்துக்கலாம். நான் இங்கேயே படுத்துக்கிறேன். ஏத்துக்கலாம். சரியா படுத்துக்கடி, அப்பதான் தலை மேல டயர் ஏறதுக்கு கரெக்டா இருக்கும். ஏய் என்ன எந்திரிச்சிட்ட? கொன்னுடுவியா? ஏய், ஏய், உன்னை விட மாட்டேன். கொன்னுடுவியா? 50 ரூபாய் பணத்துக்காக ஒரு அழகான பொண்ணை கொன்னுடுவியா? நான் விட மாட்டேன். சீக்கிரம் வா. நான் உன்னை விடவே மாட்டேன். அசிங்கமா விடு. இப்போ என்கிட்ட பணம் இல்ல, சாயந்தரம் வந்து கொடுக்குறேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் எங்க போனாலும் அங்க வருவியா? பணம் தரதா இருந்தா நான் நரகத்துக்கு கூட ரெடி. ஐயோ சீக்கிரடா. சரி வந்து தொலை. தரவேல? தரேன். டேய், நம்ம ராம் நமக்கு பாடி கார்டு செக்யூரிட்டி கொடுப்பான்னு நினைச்சா நம்ம டெட் பாடியை தூக்கிட்டு போய் தான் வருவான் போல இருக்கு. டேய் நிறுத்துடா, சாகர நேரத்துல நீ உன் டவுட்ஸ். இருடா அண்ணா, நாங்க நின்னா இளநீ வாங்கி தரேன்னு சொன்னீங்களாண்ணா? யாரா உனக்கு இளநீ வாங்கி கொடுக்கறது? இவ்வளவு தூரம் ஓட விட்டல, உன் ரத்தத்தை குடிக்கிறான் மாவன. ஆனா இருங்க, நான் ஒரு சீக்கிரம் பேசுறேன். ஆனா இரியா, எங்க ஓட போறோம்? சொன்னேனடா இவங்க இளநீ வாங்கி கொடுக்க மாட்டாங்க, ரத்தம் குடிக்க வராங்கன்னு சொன்னேன். ஏய் நான் நகலாகுதா உனக்கு? இவன் பேசினே இருப்பான், போட்டுருவான். மாமா ஏய் பேக்க கொடு. ஏய் வாங்கடா. இருங்கடா வரேன்டா. கண்ணு முன்னாடி பேக் இருந்து குருடி மாதிரி இருந்துட்டேன். எல்லாத்தையும் தூக்கி எரிச்சிட்டான். புறம்போக்கு. என்ன மாமா அது? நானா உனக்கு அவ்வளோ இஷ்டமாடா? துட்டு வாங்காம ஒரு சின்ன துரும்பு கூட தூக்கி போடாத நீ இன்னைக்கு எனக்காக, ஆஃப்டர் ஆல் எனக்காக பணத்தை கத்தையா தூக்கி வீசிட்டியாடா. நானா உனக்கு எவ்வளோ உசுறு. தேங்க்ஸ் மாமா. அதான் நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கொஞ்சம் சேவ் பண்ணியிருக்கேன். 516 2116 டேய் 2116 என்னடா இதெல்லாம்? ஆடா பாவி, கல்யாணத்துல மொய் எழுதுற மாதிரி நோட்ல பிரிண்ட் அடிச்சு வச்சிருக்கியா? அவனுக்கு தலையை பிடிச்சுக்க போறானுங்க. ஆமா எப்படா இதெல்லாம்? டேய் நான் பண்ற வேலையே ரிஸ்க்டா. எப்பவும் என்கிட்ட எல்லாமே ரெடியா இருக்கும். வாசி கொள்ளுதுடா, எங்கேயாவது நிறுத்துடா. இறங்குங்கடா.
மார்னிங்ல இருந்து மராத்தான் ஓடுனதுனால உள்ள எல்லாம் காஞ்சு போச்சுடா. ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணுடா சீக்கிரம். டேய் தம்பி சார். டேய் உனக்கு என்ன பைத்தியமாடா? இது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி செஞ்சிருந்தேன்னா இவங்களும் டென்ஷனா இருக்க வேண்டாம், நம்மளும் டென்ஷனா இருக்க வேண்டாம். கழுத்துல சுருக்கு விடும்போது தான் எல்லாத்தையும் செய்வேன். இவனை பாரு இளநிக்காக உசுர கொடுத்துருப்பான். எதையாவது ஒன்று சாப்பிட்ற மாதிரி கொண்டு வா போப்பா. முடிஞ்சுதா இல்ல இன்னும் இருக்கா? பிரியா நீ போத்திருக்கிற அந்த ஷாலை கொஞ்சம் இடம். கோல்டு ஷாப்பையே தூக்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி பிரியாவை கல்யாணத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி தூக்கிட்டு வந்திருந்தா இப்படி வந்திருப்பாளா? ஆனா நான் பிரியா வேணும்னு நினைச்சனே தவிர நகையும் பணமும் இல்லடா. காதல்ல மூழ்கி போன எல்லாரும் சொல்ற வசனம் இதாண்டா. டேய் இப்போ எமோஷனுக்காக சில விஷயத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். நாளைக்கு பிரச்சனைன்னு வரும்போது ஏன்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோன்னு ஃபீல் பண்ணுவோம். அதுக்கு தாண்டா அப்படி பண்ண. அவ கூட சேர்ந்து வாழ்ந்தா போதும்னு நீ நினைக்கிற, ஆனா சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். தேங்க்ஸ். சாரி சாரி. ஹலோ ஹலோ அண்ணா, நான் திவ்யா பேசுறேன். திவ்யா எங்க இருக்க சொல்லுமா. நாங்க மும்பை ஏர்போர்ட்ல இருக்கோம்ண்ணா. ஓகே ஜாக்கிரதை. யூஎஸ்ல லேண்ட் ஆன உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஓகேண்ணா, நீங்க ஜாக்கிரதையா இருங்க. எங்க அப்பா உங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு. ஆல்ரெடி அவங்க ஆளுங்க எல்லாம் எல்லா பக்கமும் உங்களை தேடிட்டு இருக்காங்க. பீ கேர்ஃபுல்ண்ணா. உங்க டாடி உன் போனை விட ஸ்பீடா இருக்காரு. ஏய் வாங்கடா. வச்சிரமா. ஹாப்பி ஜர்னி. மாமாவா 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 மாமாவா? இப்போ என்ன ஃபைட்டா எஸ்கேப்பா? ரெண்டாவது வண்டியடா சீக்கிரம். நான் சாவி எடுத்துட்டு போயிட்டானுங்கண்ணா. சாய்டா. ஆமா அந்த கடங்காரி ஏறினாலா இல்லையா? ஏறி இருந்தா ஹாப்பி, ஏறலன்னா இன்னும் ஹாப்பி. புறம்போக்கு. ராம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும். அம்மாவும் மாமா அடிக்கும் போது ஏன் வேணாம்னு சொன்னேன்? இப்போ அடிச்சுக்கிட்டா ஃப்யூச்சரில் அவங்கள மீட் பண்ணுறப்போ ரொம்ப சங்கடமாக இருக்கும். அதான் வேண்டான்னு சொன்னேன். கிரேட். எல்லாருக்கும் நீ ஹீரோவா இருக்க, எனக்கு மட்டும் ஏன் வில்லனா இருக்க? என்னாச்சுடா? டேய் ராம், நாம இப்ப எங்க வந்திருக்கோம், எங்க போக போறோம்டா? அதைத்தாண்டா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அட்ரஸ் கேட்கலான்னு பார்த்தா ஒரு ஈக்காக்கா கூட காணுமேடா. இங்க புளிய வச்சுக்கிட்டு அங்க யாரா காக்காவை தேடுறது? டேய் லிஃப்ட் தர முடியுமா? போடா. போகிறது தான் கேட்குறேன். யோ, இந்த காட்டுக்குள்ள எங்க போறது நாங்களே கன்ஃபியூஷன்ல இருக்கோம். இதுல ஓன் கன்ஃபியூஷன் வேறயா? நீங்க ஊருக்கு புதுசா, அப்போ ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க எனக்கு லிஃப்ட் கொடுங்க, நான் உங்களுக்கு வீடு கிஃப்ட் கொடுக்குறேன். பாரா, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய குடிமகனே, உங்களுக்கு வீடு கூட இருக்கா? வீடா இருக்கு. வீடா? அது வீடா இல்ல, பெரிய வில்லா. அதான் இருக்குங்கிறாங்கடா. போலாம் வாங்க. ஒரு நைட் தங்கறதுக்கு எங்கேயா இருந்தானே ராம்? போனா என்ன? லிஃப்ட் கொடுத்தா கிஃப்ட் தருவேன். சரி பின்னால பின்னால. லேடிஸ் அண்ணா தள்ளு. ஒரு ஜிப்பு வேணாமா? சரி விடு. இவ்வளோ பாஸ்டாக ஓட்டாது, அங்கே தான் ஓட்டு. வந்துடுச்சு, இறங்க இறங்க.
இதான் நான் சொன்ன பெரிய வில்லா. நல்லா இருக்கா? பாருங்க பாருங்க. ஐய். வெல்கம் டு மை வில்லா. இருக்கிறேன்னா சொல்லுங்க. சாதாரண ஆள் இல்ல, பில்டிங் சும்மா அதிருதுல. ஆமா, இவ்ளோ பெரிய காட்டுக்குள்ள இந்த வீட்டை எவன்டா கட்டியிருப்பான்? எவனோ பணத்தை அச்சடிக்கிறவன் கட்டியிருப்பான். எவன் கட்ட நமக்கு என்ன? அண்ணா, எங்களுக்கு தங்கறதுக்கு இந்த வீடை கட்டினதுக்கு இந்தா வச்சுக்க. Thank you. வாங்கடா. வரேன் வரேன். ஐய். செம்ம டயர்டா இருக்கு எனக்கு, இப்பவே கண்ணு சொக்குது. நீ வேற ஏதாவது இடம் பார்த்துக்க, நான் இந்த சோஃபால படுத்துக்கிறேன். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டேய், நீ என்ன உன்னை சனி லியோன் நினைச்சியா? காலை தூக்கி வச்சு படுத்துருக்க. இறக்கடா டே, பார்க்க சகிக்கல. உனக்கு பார்க்க சைக்கிள்னா காலை நீ இறக்கி வை, இல்லைன்னா மூடிட்டு படுற. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. நான் அந்த ரூமுக்கு போறியா? கேரி ஆன். இன்னொரு தடவை போன் வந்துச்சு வை, உன்னை நான் கொன்னே போடுவேன். மரியாதை ரிங்டோனை மாத்த, இல்லைன்னா போனை தூக்கி வீசுவேன். அம்மா தாயே, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தூக்கம் கண்ணை கட்டுது, தூங்க விடுமா. கொஞ்சம் அந்த பக்கம் போய் பேச. இட்ஸ் ஓகே. ஹலோ, சொல்லுங்கப்பா. என்னம்மா, எங்க இருக்க? அதான்ப்பா, ப்ராஜெக்ட் பெங்களூர்னு சொன்னேன்ல. ப்ராஜெக்ட் பெங்களூர்னா புரியலையம்மா. என்னப்பா திடீர்னு இப்படிலாம் கேக்குறீங்க? தண்ணி ஏதாவது போட்டுட்டீங்களா என்ன? மத்தியானம் தானே சொன்னேன், மறந்துட்டேன்னு நினைச்சியா? உன் வேலையை முடிச்சுட்டு வாமா. ஆனா என்ன குடிக்கிறேன்னு மட்டும் சொல்லாதம்மா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உனக்கு தான் தெரியுமேம்மா, உங்க அப்பா 24 கேரட் கோல்டுன்னு. சரிம்மா, டயத்துக்கு சாப்பிடு. சரிப்பா, வச்சிடுறேன். பாய். தண்ணி போட்டு செம்மையா செலவு பண்ணி கட்டிருக்கிறானுங்க. சார் ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க சார், லைன்ல இருங்க சார். இப்ப சொல்லுங்க சார், என்ன சார்? அப்பா பேய் பிசாஸ்லாம் இல்ல சார், இல்ல சார், இல்ல இல்ல. நீங்க சொன்ன மாதிரியே உங்க வேட்டியை கட்டிக்கிட்டு உங்க பெங்களூர் 4 பேர் தங்க வச்சிருக்கேன். அவங்க இப்ப ஸ்டெடியா இருக்காங்க சார். உங்களுக்கு ஒன்றும் ஆகல. இப்போ அது நம்புங்க சார், ஆவி இல்ல பேயும் இல்ல. இட்ஸ் மை சேலஞ்ச். அவ்வளவுதான். நீங்க ஒண்ணு தட்டு முட்டு ஜாமானோட இங்க வந்துருங்க, அவங்கள அடிச்சு வெளியே துரத்திடுவோம். நான் டாஸ்மாக் போறேன் சார். ஒரு நிமிஷம் சார், ஒரு குவார்டர் வாங்கிட்டு வாங்க சார். இங்க வாட்டர் இருக்குது, குவார்டர் தான் காலி ஆயிடுச்சு. வச்சுதான் சார். என்ன இது, கனவா நனவா? கனவா தான் இருக்கும். என்னடா இவன் இன்னும் ரெடி ஆகாம தூங்கிட்டு இருக்கான்? மாமியார் வீடு நினைப்பு. இவனை இப்ப பாரு. ஐயோ, ஓடு 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 ஓடு. பாத்தியாடா அவனை, சாவு பாய் எப்படி ஓட வைக்குதுன்னு.
எதுக்குடா என்ன ஓட சொன்ன இப்போ? அது நேத்து உங்ககிட்ட இந்த ஷார்ப்னஸ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணேன். அதே ஷார்ப்னஸ் அப்படியே இன்னும் இருக்கு. டேய் சீக்கிரம் ரெடி ஆகுங்கடா, கிளம்பலாம். ஹலோ, விக்கி மேரேஜ் பீரோ. எஸ் ஸ்பீக்கிங். தம்பி, நீங்க பண்ணது கொஞ்சம் கூட நல்லா இல்லப்பா. பிரியா எங்களுக்கு ஒரே பொண்ணு, தயவு செஞ்சு அவளை வீட்டுல கொண்டு வந்து விட்டுருக்கப்பா. கண்டிப்பா சார். பிரியாவை மட்டும் இல்ல, ஜோடியா பிரேமியை கூட்டிட்டு வந்துடுறோம். ஓகேவா சார்? ஏய் என்ன நக்கலா? இந்த உலகத்துல நீங்களா எங்க இருந்தாலும் தேடி வந்து விட்டு வேண்டாம். ஒழுங்கு மரியாதை எங்க பொண்ணை எங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுருங்க. இல்லனா பிரியாவை கட்டிக்க போறவன் ஒன்ன கையெழுத்து போடுறவன் ஒருத்தரையும் நான் விட மாட்டேன். ஒவ்வொருத்தரையும் வீடு புந்து வெட்ட வேண்டாம். என்னடா நான் பேசிக்கிட்டே இருக்கேன். என்னடா வெட்டுவேங்கிறான்? ஐயோ, இவனுக்கு வருது, அவனுக்கு வந்துருச்சு. இங்கேயுமா? என்னடா அதெல்லாம்? யாரும் போன் எடுக்க வேண்டாம். ஆல் போன் ஸ்விட்ச் ஆஃப். நான் பண்றேன். இதெல்லாம் இருக்குடா. அவங்க நம்ம போன் சிக்னல்ஸை ட்ரேஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குடா. இன்னும் கொஞ்ச நாள் நாம இங்கே இருப்போம். அதுக்குள்ள கல்யாணத்தையும் செஞ்சு வச்சிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சது. அது கூட உங்க 2 பேருக்கு ஆட்சேபனை இல்லைன்னா மட்டும்தான். நீ எப்படி சொல்றியோ அப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறோம் ராம். அது எங்கேயா இருந்தாலும் ஓகே. சூப்பர்ரா. டேய், நேத்து ராத்திரி நமக்கு ஷெல்டர் கொடுத்த புண்ணியமா எங்கடா? இந்த பணத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு சாப்பிடுறதுன்னா வாங்கிட்டு வர சொல்ல, அதுக்குள்ள வீட்டை ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுறேன். சாரி, கேரி ஆன். நல்லா தான் கட்டியிருக்காங்க. நல்லா டேஸ்டாக தான் கட்டியிருக்காங்க. இன்டீரியர் எல்லாம் பயங்கரமா இருக்கு. இந்த அறைக்கு என்னதான் ஆச்சு? ஒரு பக்கம் தூசி, ஒரு பக்கம் புகை. யாரும் பெருக்கவில்லை. அப்படியா வீட்டை ராம், ஒரு பொண்ணு ஸ்கூட்டி பணத்துக்காக வேற எதையும் யோசிக்காம எங்கேன்னு கூட கேட்காம உன் கூட வந்திருக்கானா? என் நிலைமை என்னன்னு நீ இப்பவாவது புரிஞ்சுக்கணும். உன் நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்ட. இப்ப நீ இருக்கிற சிச்சுவேஷன்ல பணம் கேட்கறது தப்புன்னு தெரிஞ்சாலும் வேற வழி இல்லாம கேட்கறேன். இன்னும் நீங்க இங்கேயே இருக்கணும்னு முடிவு செஞ்சுட்டீங்க. ஆனா எங்க அப்பா கிட்ட என்னால தினமும் பொய் சொல்ல முடியாது. I love you. What? நான் ஏதோ கேட்டா இவன் ஏதோ சொல்றானே தானே யோசிக்கிறேன். இங்க பாரு சாரு, ஏன் எதுக்குன்னு எனக்கே தெரியல. ஆனா உன்னை பார்த்த ஃபர்ஸ்ட் செகண்ட்லயே எனக்கு பிடிச்சிருச்சு. அந்த டைம்ல இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்துல என் கண்ணு முன்னாடி நீ மட்டும்தான் இருக்கேன்னு தோணுச்சு. அவ்வளோதான், ஸ்கூட்டி அடிச்சிட்டேன். இவ்வளோ நாளாக என்னை சுற்றி சுற்றி வந்து நீ என்னென்னமோ சொன்ன, எனக்கு என்னென்னமோ கேட்டுச்சு. அப்போவே முடிவு பண்ணிட்டேன், நான் உனக்கு பணம் கொடுத்தா நான் நல்லவன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் மறுபடியும் உன்னை பார்க்க முடியாதுல்ல. அதான் தப்பிச்சு ஓடிட்டேன். இங்கே பாச்சா, ஒரு மனுஷனோட மூளையில் ஒரு நாளைக்கு 100 விஷயம் ஓடும். நான் உன்னை பார்த்த நிமிஷத்துல இருந்து என் மனசில் ஓடுற 100 விஷயத்துல நீ ஒருத்தி தான் இருக்க. நீ நம்பலாலும் நம்பலைனாலும் ஒன்று மட்டும் நினச்சோம். அதாவது புது இடம் இல்லையா, அதான் நீங்க எல்லாருமே அலர்ட்டா இருக்கீங்களான்னு செக் பண்ணேன். அவ்வளவுதான். அலர்ட் பண்றானா? அவங்களுக்கு கல்யாணம் பண்றதை விட்டு என்ன கைமா பண்றீங்க? ஏய் ஏ கல்யாணம் சொல்றது வெக்கத்து பாரு. பிரியா, என்ன இன்னும் நீ ரெடி ஆகலையா? உங்க அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சா? அது அப்படிலாம் இல்லை சாரு. நீ லவ் பண்ணவரை தானே கல்யாணம் பண்ணிக்க போற. ஆமா,
நீயும் பிரேமும் எங்க மீட் பண்ணீங்க? ஒரு வருஷத்துக்கு முன்னால FB-ல மீட் பண்ணோம். தினமும் என் கூட சேட் பண்ணுவான். அப்போ எனக்கு புரியல, என்னை விட அதிக நேரம் ஃபோன் கூட தான் இருப்பான்னு. டோன்ட் வரி, நீங்க 2 பேரும் கண்டிப்பா பெஸ்ட் கப்பலா இருப்பீங்க. சரி, இந்த சாரி சீக்கிரமா ரெடி. ஆமா, சீக்கிரம். நீயும் ராமும் எங்க மீட் பண்ணீங்க? அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா சொல்றேன். நீ ரெடி ஆகு. வாங்க வாங்க சீக்கிரம், வெக்கப்பட்டதெல்லாம் போதும். முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, சீக்கிரம் சாமி கும்பிடுங்க. பார்த்துக்கிட்டதெல்லாம் போதும், முதல்ல சாமியை கவனிங்க. இந்தா தாலி கட்டு. என்னடா இது? ஃப்ரெண்ட் இருக்க வேண்டிய இடம் அது இல்லடா, இது. சூப்பர் மாமா. உனக்கு தேங்க்ஸ் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா. சின்ன வயசுல இருந்தே எனக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்க இருக்கீங்க, எனக்கு நீ என்ன வேணும்டா? டேய், கடவுள் உங்க ரூபத்துல எனக்கு ஒரு ஃபேமிலியை கொடுத்துருக்காருடா. டேய் டேய், என்னடா எமோஷன்ல ரொம்ப புடிற? நம்மள மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல கண்ணீருக்கு கஷ்டத்துக்கு இடமே இல்லடா. என்ஜாய் பண்ணோம். கம் ஆன் மாமா, லெட்ஸ் செலிப்ரேட். கம் ஆன். யா. போய் ஸ்வீட் எடுத்து போ. ஏய், இப்படியா போடுறது? வேற எப்படி? இப்படி. ஏய், இப்ப பார்க்க வேண்டியது சீரியஸா இல்ல, கொஞ்சம் ரொமான்டிக்கா. கொஞ்சம் மூடுறியா? மூடுறேன். ஏய், என்ன பண்ற நீ? எதுக்கு தாள் போடுற? தாளா செக் பண்ண நிக்க மாட்டேன். செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முதல்ல கதவை தர. இவ்வளவு டென்ஷன் ஆகுறேன்னா லாக் ஆன மாதிரி தான். நகர, கதவை தர. ஹாப்பியா இருக்க வேண்டிய நேரத்துல நீ ஏன்டா இவ்வளவு டல்லா இருக்க? ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கு 33 பேரை லவ் பண்ணாடா. ஒருத்தி கூட கனெக்ட் ஆகலடா. ஏன் இல்லையா? மனசு இல்லையாடா எனக்கு? ஃபீலிங்ஸ் இல்லையாடா? எதுக்குடா அவ்வளவு ஃபீல் பண்ற? இந்த சிப்ஸ் சாப்பிடு. கூல் மாமா, கூல். ஒருத்தி சப்போர்ட் பண்ணிருந்தா கூட ட்வின்ஸ்டா. இந்நேரம் என் குழந்தைங்க தவழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படியா? தினமும் ஒரு ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது, எனக்கு கல்யாணம் தான் இல்ல. அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் நைட். சரி, ஃபர்ஸ்ட் நைட் இல்ல ஆயிடுச்சு, இருக்கிற சிப்ஸ் சாப்பிடு. ஏன்னா இந்த சிப்ஸுக்காக வட புலம்புற? சிப்ஸை கொண்டு வந்து நேற்ற எந்திரிச்சு போயிடு மரியாதையா, போடா. பாட்டில் முடிஞ்சதுல ராத்திரி கனவுல வருவா, கவலைப்படாத. குட் நைட் டோன்ட் டிஸ்டர்ப். குடிகார பையா இவன் கேட்டுக்கு ட்வின்ஸா. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் எதுக்குடா ராம்? கொஞ்ச நாள் கழிச்சு நடிக்கிறது.
கடவுளே போங்கடா, போயிடுங்க, இங்கிருந்து போயிடுங்க, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துட்டு போயிடுங்கடா. அலர்ட் அலர்ட். டேய் மாமா, நைட்டு ஃபுல்லா என்ஜாயா? சொல்றா சொல்றா, சிரிப்பா பாரு. டேய் சொல்றா சொல்றா சொல்றா, டேய் சொல்லுடா, வெக்கத்தை பாரு. என்னடாச்சு? நம்ம அர்ஜென்ட்டா இங்க இருந்து கிளம்பணும்டா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. அது அப்புறமா சொல்றேன், முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லுடா. நாம இங்க உயிரோட இருக்க முடியாதுடா, நம்ம எல்லாருமே செத்துருவோம், நம்ம உயிருக்கு ஆபத்து. டேய் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் கத்து. நான் போறேன்டா, சாகுறவங்க சாவுங்க. டேய் டேய் நான் சொல்றத கேளுங்கடா ப்ளீஸ்டா. மேட்டர் என்னன்னு சொல்லாம எதுக்குடா குதிக்கிற? நான் சும்மா குதிக்கலடா, இங்க பேய் இருக்கு. பேயா? பேய்டா. அது எனக்கு பணம் கூட தரேன்னு சொல்லுச்சு. பணமா? பேய் பணம் தரேன்னு சொல்லுச்சா? நம்மளே இல்ல, யாரும் நம்மளே இல்ல. இங்க இருந்து சாவுங்க, என்னால இங்க சாக முடியாது. நான் இங்க இருந்து கிளம்புறேன். இங்க உயிர் உங்க ஏமான சத்தியம் தான், நம்புங்கடா. இங்க பேய் இருக்குடா, அது நம்மள சும்மா விடாது. சேர்ந்து வந்தோம், சேர்ந்தே போலாம்டா. இந்த ஒரு தடவை என் பேச்ச கேளுங்களேன் ப்ளீஸ். டேய் நாளைக்கு போனாலும் போறதுதான், இன்னைக்கு போனாலும் போறதுதான். பாவம் அவன் இவ்வளவு சொல்றான்ல, போலாம்டா. சரி போலாம்டா. டேய் சீக்கிரம் போய் பேக் பண்ணிட்டு வாங்கடா. போங்க போங்க போங்க. வாங்க வாங்க சீக்கிரம் 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 வாடா, சீக்கிரம் வாடா வாடா. டேய் ராம், என்னாச்சு ராம்? என்னாச்சு ராம்? ராம் ராம் டேய் ராம் ராம் என்னடா ஆச்சு? டேய் என்னாச்சு? விளையாட்டு வீரன் என்ற முறையில் ஒவ்வொரு இந்தியனும் ஆரோக்கியத்துடன் இருப்பதை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். புகையிலை ஆரோக்கியத்திற்கும் உடல் நலத்திற்கும் தீங்கிழைக்கிறது. எந்த வகையான புகையிலையும் கேடு மற்றும் மரணம் விளைவிக்கும். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் புகையிலையிலிருந்து விலகி நில்லுங்கள். நான் செய்கிறேன், நீங்களும் செய்ய வேண்டும். புகையிலைக்கு எதிராக நாம் சுவரை எழுப்புவோம். ஸ்லிப்பில் நின்று கொண்டிருந்த நான் எந்த ஒரு கேட்சையும் விட்டுவிடாமல் பிடித்துவிட வேண்டும் என்று விரும்பினேன். ஏனென்றால் அது எனது அணியின் வெற்றியை முழுமையாக பாதிக்கும். புகையிலையை புகைப்பது மற்றும் அதை மெல்லுவதன் மூலம் உங்கள் வாழ்வை அழிக்கும் வகையில் நீங்களும் உங்கள் ஆரோக்கியத்தை சிதறடிக்காதீர்கள்.
துடிப்பாக இருங்கள், புகையிலையிலிருந்து விலகி இருங்கள். சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது ரன் அவுட் ஆவது கொடுமையானது. அது உங்கள் தவறினாலோ அல்லது உங்கள் துணைவரின் தவறினாலோ நடக்கக்கூடும். புகையிலை உங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறது. நீங்கள் புகைக்கும் போது உங்களை சுற்றி உள்ள யாரோ ஒருவரும் புகைக்கிறார். துடிப்பாக இருங்கள், புகையிலையிலிருந்து விலகி இருங்கள். ரன் அவுட் ஆகி விடாதீர்கள். கெய்னி, குட்கா, புகையிலை, வெற்றிலைப்பாக்கு, பான் மசாலா நம்முடைய நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இவற்றை பயன்படுத்துவது வாய் கேன்சருக்கு முக்கிய காரணமாகிறது. இந்த நோயாளிக்கு நாக்கில் கேன்சர். அதனால் இவருடைய குரல் வழியை நாங்கள் நீக்க வேண்டியதாயிற்று. இப்ப எல்லாமே கடவுள் விட்ட வழி. ரேகாவின் நாக்கு மற்றும் கீழ்த்தாடையை நாங்கள் நீக்க வேண்டியதாயிற்று. கையில் இருந்த 2 வளையல்களை வித்தாச்சு. புகையிலை குடும்பங்களை சீரழிக்கிறது. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். என்னடா திடீர்னு இப்படி ஆயிடுச்சு? நிஜமா இங்க பேய் இருக்கா? நான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் பேச்சு யார் கேட்டீங்க? இப்ப பாருங்க என்னாச்சுன்னு. சொன்னா கேட்டீங்களா? கொஞ்சம் சும்மாடா. டேய் கொஞ்சம் தண்ணி. ராம், என்னாச்சுன்னு சொல்றா. என்னமோடா எனக்கும் தெரியல. யாரோ பின்னாடி இருந்து இழுத்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கும் ஞாபகம் இல்லை. இப்போ எப்படி இருக்கிறான்? ஓகேடா, பரவாயில்ல. நான் தான் முதல்ல இருந்தே சொல்றேன், இந்த வீட்ல ஏதோ ஒரு சக்தி இருக்கு, ஆத்மா இருக்குன்னு. எவனாவது கேட்டீங்களா? நீங்களாம் கிளம்புங்கடா, நான் அப்புறமா வரேன். ஏன்டா அப்படி சொல்ற? உன்னை தனியா விட்டுட்டு எங்களை போக சொல்றியா ராம்? எல்லாரும் சேர்ந்து தானே வந்தோம், சேர்ந்தே போலாம். ஹலோ ஹலோ, அவன் எனக்கு சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு. என் உயிரை கூட அவனுக்காக நான் கொடுக்க தயாரா இருக்கேன். ஆமா, அது ஏன் கண்ணில் தான் பட்டுச்சு. ஆனா என்ன அட்டாக் பண்ணாம உன்னை ஏன்டா அட்டாக் பண்ணுச்சு? எனக்கு எப்படிடா தெரியும்? அதை பத்தி உனக்கு தான் தெரிஞ்சிருக்கணும். இன்னைக்கு நைட் வரட்டும், ஒரு ஹாஃப் போட்டு அதை உண்டில்லன்னு பண்ணிடுறேன். இன்னைக்கு அதான் நானு ஒரு கை பாக்குறேன். டேய் வாடா. ராம், நீ முதல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோ. உனக்கு சரியானதுக்கு அப்புறம் போலாம். ஓகே ராம், ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகேடா. நிஜமாவே இங்க பேய் இருக்கா? ஓகே ராம். நாம இங்க வந்து 2 நாள் ஆயிடுச்சுடா. என்னவோடா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இங்க இருக்க போறோம்னு தெரியல. இருப்போம், நமக்கு வேற என்ன வேலை இருக்கு? இங்க இந்த பேயை தவிர வேற என்ன இருக்குடா? நேற்று வரைக்கும் ஒருத்தன் கூட தான் விளையாடிட்டு இருந்தது. இன்னைக்கு ராம் கூட ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ராத்திரி ஆனா போதும்டா, வந்துடுது. இன்னைக்கு ராத்திரி வந்து என்ன பண்ண போதோ என்னவோ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பேயானா பாத்துக்கிறேன்னு அதுக்காக தானே நான் தண்ணி அடிக்கலாம்னு சொன்னேன். அப்போ ஊத்து. ஒரு பெங்க போட்டு சொல்றேன். டேய், சரக்கு ரசிச்சு குடிக்கிறோம்டா, கழனி தண்ணி மாதிரி இல்ல. இருக்கிறது ஒரே ஒரு பாட்டில். இன்னொரு பெகு ஊத்துறா. சீ வாய மூடு. இந்த பாட்டில் முடிஞ்சதுன்னா வாங்கிட்டு வர கூட ஆள் இல்ல. அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுடா. சின்ன வயசுல இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு உசுறு. வேணும்னு அவனே கேளு. இதோ வந்துட்டான் பாரு. வாடா மாமா, உட்காரு உட்காரு. இப்ப பாரு. டேய், நான் யாரா உனக்கு? கடவுள் கொடுத்த ஃப்ரெண்டுடா. அடேங்கப்பா. டேய், இது அவனுக்கு சொல்றான். ஆமாண்டா, இவன் நிஜமாவே கடவுள் கேட்டேல. வா மாமா, ஒரு பெக்கடி. இதை போட்டா ஒரு தைரியம் வரும்டா. அப்ப அந்த பேய் வரட்டும், பாத்துக்கலாம். எனக்கும் ஊத்துறா. சும்மா இருக்க மாட்டேன், ஏற்கனவே அதிகமாயிடுச்சு. இந்த மாமா நீ குடி குடி. இந்த கடலை சாப்பிடு. டே மாமா, உனக்கு பயமா இல்லையா? பயமா? எனக்கா? இதை அடிச்சுட்டு சொல்றேன். கூப்பிடாத. நாங்க கூப்பிட்டா வராதுடா, நீயே கூப்பிடு. தொடர்ந்து இத பர்றா. ஏய் பே, இதோ வரேன். கமான். நீ வர மாட்டியா? இதோ நானே வரேன். ஏய் பே, வெளியே வா. பயந்தோடிட்டியா? என்ன உள்ள சவுண்ட் வருது? இன்னைக்கு நீயா நானானு பாத்துறோம். வெளியே வா. என்னடா இவன் பேய் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான்?
என்னடா எதுக்கு விக்கி இப்படி கத்திக்கிட்டு இருக்கான்? டேய் கூப்பிடுறேன்டா. எனக்கு என்ன பயமா? அடியே பேய என்ன வரலையா? கொஞ்சம் நவரு பேயாக்கா. அடியே எங்க நீ ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? தைரியம் இருந்த வெளியே ஓடி. நீ எவ்வளவுதான் கத்துனாலும் அது வராதுடா. ஏன்டா வராது? வராது. ஏன் வராது? வராதுன்னா வராது. ஏன் வராதுன்னு சொல்லுடா. டேய் அது வராது, அவ்வளவுதான். இப்ப எதுக்கு வராதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஏன்னா இங்க பேய் இல்ல, அதனால. என்னது பேய் இல்லையா? அப்போ தினமும் என்ன பயமுறுத்தினது உச்சாப்பா வச்சதெல்லாம் பேய் வேற யாரும் இல்ல, நம்ம சாரு தான். சாருவா? நிஜமாவா? நிஜமாவா? வை என்ன இருக்கு? அதான் வை மீ. எங்க அப்பா கிட்ட இருந்து டெய்லி ஃபோன். சீக்கிரம் போணுங்கிறதுக்காக தான் அப்படி செஞ்சேன். அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? வேற யாரும் கிடைக்கலையா? நீ தான் இருக்கிறதுலே நல்லவன்னு உன்னை செலக்ட் பண்ண. ஓ காட். சாரி. புரியல. நிஜமா? ஓகே. நீங்கிறதுனால சும்மா வர்றேன். நீங்கிறதுனால மட்டும்தான். ஆமாடா இது ஓகே. அப்ப நீ ஏன்டா காலையில எகிரி போய் விழுந்த? என்னன்னு தெரியலடா, ஏதோ ஒரு சக்தி என்ன நிறுத்திடுச்சு. கடவுளா பார்த்து நிறுத்துற. அடிச்சதெல்லாம் இறங்கிடும் போல இருக்கு. டேய் வருண் வாடா போலாம். ஏய் இல்ல, நாளைக்கு காலையில போலாம். இல்ல இன்னும் ஒரு வாரங்க தங்கலாம். டேய் வருண் லெட்ஸ் கோ. ஏய் ஏன் இப்படியே நிக்கிற ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி மாதிரி? கொஞ்சம் கூட மனசாட்சி ஈவு இறக்கம் எதுவுமே இல்லையா? அட இங்க ஒரு பையன் விழுந்து கிடக்குறானே, அவனை போய் தூக்கி விடுவாங்கிற இங்கதான் கொஞ்சம் கூட இல்லையா? அடியே எப்பதான் புரிஞ்சுப்ப நீ? இத்தனை தடவை விடுறது உனக்காக தான். அது சரி, இந்த லவ் கிவெல்லாம் நமக்கு செட் ஆகுமா? எனக்கு எதுக்கு இந்த ஆசை? பொண்ணுங்களை லவ் பண்றது ரிஸ்க் எடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஈஸி இல்லை. மாறிட்டாங்க, மனசை பார்க்க மாட்டேங்கிறாங்க. என் நேச்சருக்கு எனக்கு இந்த லவ் எல்லாம் தேவையே இல்லை. கடவுளே என்ன டிசைன் இது? என்னடா வணக்கம். எல்லாம் ஓகே தானே? எல்லாம் ஓகே. முதல்ல அவங்க எல்லாரையும் கூப்பிடு. ஆட என்ன இவ்வளோ அவசரம்? வாயை மூடிக்கிட்டு முதல்ல எல்லாரையும் கூப்பிடு. போட வருவாங்க இரு. என்னடா இன்னைக்கு ஏதாவது புது எபிசோட் இருக்கா? என்னடா நீங்களா என் ஃப்ரெண்ட்ஸ் தானா? ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால தான் புது எபிசோட் ஏதாவது பிளான் பண்ணிருக்கேன் கேட்குறோம். உனக்கு ஒரு கும்பிடு, உன் காதலுக்கு ஒரு கும்பிடு. டேய் போதும்டா சாமி போதும். முதல்ல போய் எல்லாரையும் கூப்பிடுங்க. போய் கூப்பிடுங்க. கூப்பிடுறா எல்லாரையும் கூப்பிடு. வராங்க பாரு. பிரேமும் பிரியாவும் எங்க? அவங்க ரூம்ல கூட காணும். நல்லா பாத்தியா? பார்க்காம சொல்லுவேனா? வருண் நீ போய் பாரு. போடா சீக்கிரம் வர சொல்லு, பசி கொல்லுது. என்னடா உள்ள போனவன இன்னும் காணோம்? டேய் உள்ள அவங்க இல்லடா. இல்லையா? எங்க
டேய் நீ மேலே போய் பாரு. டேய் நீ கீழே மொத்தமாக தேடு. நானும் பார்க்குறேன். சரி போ. பிரியா பிரேம் பிரியா பிரியா பிரேம் பிரியா பிரேம் பிரியா பிரேம் பிரேம் பிரியா பிரேம் பிரியா பிரியா பிரேம் பிரியா பிரேம் பிரியா பிரேம் டேய் பிரேம் எங்கடா இருக்க? பிரேம் பிரியா டேய் நீ பாத்தியா? எங்கேயும் இல்லடா. நீ எந்த ரூம்லயுமே இல்ல. ராம் எங்கேயும் காணோம். என்னடாச்சு? எங்கடா அவங்க? வீட்லயும் இல்ல வெளியிலயும் இல்ல, எங்க போயிருப்பாங்க? மறுபடியும் புது எபிசோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டேய் உண்மையை சொல்றா, எங்க போயிருக்காங்கன்னு தெரியாதா? ஏய் எனக்கு எப்படிடா தெரியும்? அன்னைக்கு நான் போலான்னு சொன்னப்போ போயிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? உன்னோட சுயநலத்துக்காக எல்லாரையும் நீ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கடா. எல்லாம் உன்னாலதான்டா, எல்லா ரிஸ்க்கும் உன்னாலதான். ச்சே. டேய் விக்கி, செகண்டுக்கு செகண்ட் மாறி போற டைம் மாதிரிடா லைஃப். ஒவ்வொரு செகண்டையும் என்ஜாய் பண்ணு, ரிஸ்க் ஃபேஸ் பண்ணு. பட் பயந்துட்டேன்னா அந்த செகண்டே உன் லைஃபுக்கு எண்டு கார்டு விழுந்துரும். டென்ஷன் ஆகாதீங்கண்ணா, அவங்க வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. டேய் ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணண்டா, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. டேய் ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, இங்க தேடுறதை விட்டுட்டு நம்ம வெளியே போய் தேடுவோம். போலாம் வாங்க. என்னடா எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க? இப்போ என்ன பண்ணலாம்? அதான் யோசிச்சுட்டு இருக்கேன்டா. யோசி வருஷம் பூரா யோசிச்சுக்கிட்டே இரு. இந்த புதுமண தம்பதிகள் எங்க போயிருப்பாங்க? முதல்ல பிரியா வீட்டுக்கு போய் பார்ப்போம். பிரியா வீட்டுக்கா? டேய் அவங்க அப்பா கையில கிடைச்சனா அவ்வளவுதான், கைமா பண்ணி கடலை போட்டுருவான்டா. டேய் அவருக்கு அவ்வளவு சீன் இல்லடா. இப்போ நாம என்ன செய்யணும்னு சொல்லு. முதல்ல இங்க இருந்து கிளம்புவோம்டா, அப்புறம் யோசிக்கலாம். டேய் நிறுத்துடா, ஒரு நிமிஷம் நிறுத்து. டேய் பிரியாவோட அப்பன்டா, ஒரு நிமிஷம். ஹலோ. டேய் இங்க பிரியாங்கடா. நல்லா கேட்டிங்க அங்கிள், நாங்களே பிரியாவை காணோம்னு தேடிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை உங்களுக்கு கிடைச்சா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றீங்களா ப்ளீஸ்? பிரியாவா? என்னடா ராமாவா? உண்மையை சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களா அங்கிள்? மரியாதையா எங்க பொண்ணு வீட்டுக்கு வரல, எல்லாரையும் கொன்றுவேன். சரி அங்கிள், ஓகே ஓகே பாத்துக்கோ. பிரியா அவங்க வீட்லயும் இல்ல, நம்ம கூடயும் இல்ல. எங்க தாண்டா போயிருப்பா? டேய் இங்க வந்தாங்களான்னு சரிங்க, சீக்கிரம் போங்க. டேய் இறங்கடா. வரலன்னு சொல்றாங்கடா. சரி பக்கத்துல பார்க்கலாமா? சரு, நீ எங்க கூட வர்றது சேஃப் இல்லை. இறங்கி வீட்டுக்கு போ. போக மாட்டேன், நானும் வருவேன். வேண்டாம், ஏற்கனவே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. உங்க வீட்டில் டென்ஷன் ஆவாங்க. நான் போக மாட்டேன். நாங்க நிறைய இடத்துக்கு போனோம், ஏகப்பட்ட வேலை இருக்கு. நீ போ. ஆனாலும் பரவாயில்ல, நான் வருவேன். சரு நான் போன்னு சொல்றேன்ல, சொன்ன கேட்க மாட்டியா? டேய் அழுகுறாடா. விக்கி என்னடா? நீ இறங்கு. நானா? சாருவை பத்திரமா அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு பிரேம் அவங்க வீட்டில் இருக்கானான்னு விசாரிச்சுட்டு வா. சரி. அப்புறமா நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். ஏய் உனக்கு சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்குல்ல? ஓகே பாய். பாய்டா.
இது கரெக்ட் ரூட் இல்லைண்ணா. என்னாச்சுடா? எனக்கு என்னமோ இப்படி தேர்னா அவங்க கிடைப்பாங்கன்னு நம்பிக்கை இல்லை. We should go in some other way. டேய், உன் ஃப்ரெண்டு சுரேஷ்னு ஒருத்தன் வோடஃபோனில் ஒர்க் பண்ணுறான்னு சொன்னல? ஆமாண்டா. இப்போ அவன்கிட்ட என்ன வேலை? சொல்கிறேன். முதல்ல அவனுக்கு ஃபோன் பண்ணி பல்ப் கேஃப்க்கு உடனே வர சொல்லு. ஹலோ. டேய் சுரேஷ், ஏடா வரனே. இத்தனை நாளைக்கு அப்புறம் இப்போ தான் காவம் வந்தனா. உன்னால சின்ன வேலையாகணும்டா. ஓ மை காடு, உனக்கு வேலை பண்ணுற அளவுக்கு நான் பெரியாளா? ஏதாவது பொள்ளைக்கல் இழுத்துட்டியா கண்ணாலத்து கையில் போட வரணுமா? என்னால் அதெல்லாம் பண்ண முடியாது. எனக்கு போலீஸுக்கு பேரை கேட்டாலே பயம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன் கூட ஒரு சின்ன வேலை இருக்கு, உடனே மீட் பண்ணணும். ஓ மை காடு, இப்போவா? என்கிட்ட கவர்மெண்ட் வேலையை நினைச்சியா? நினைச்ச நேரத்தில் லூட்டு போட்டு ஓடி வரதுக்கு. டேய், வருவியா மாட்டியா? ஓ மை காடு, என்றா நீ அப்படி கேட்டு போட்ட வாரனரு சித்த நேரம் பொறுக்க மாட்டியா? என்ற மேல இருக்கணும்னு சொல்லி போட்டு வர வேண்டாமா? சரி, சீக்கிரமா வாடா. பல்ப் கேஃப்ல வெயிட் பண்றேன். சொல்றது கொஞ்சமே காலில் போட்டுக்கடா. உனக்கு வேலை வர்றதுக்கு ஓடி வந்தோம்னா என்ற வேலை இங்கே பிடிங்கிட்டு போயிடுச்சுனாக்கா வருவியா மாட்டியா? சரி சரி வாரனடு, சும்மா குறையாத. என்னடா சொல்கிறான்? வரேனாமா? வரானாடா. பல்ப் கேஃப்ல வெயிட் பண்றேன்னு சொல்றேன். ஓகே. டேய், கண்டிப்பாக வந்துடுவான்ல? ஏமாத்திர மாட்டானே? அப்படிலாம் செய்ய மாட்டான்டா, வந்துடுவான். இவன் தான்டா என்னோட ஃப்ரெண்டு சுரேஷ். ஹாய். ஓ மை காடு, என்னால் முடியாது, என்னை விட்டுற சாமி. டேய், சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸ்ரா. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். என்னதே அண்டர்ஸ்டாண்டா? நீ சொன்னது மட்டும் நான் பண்ணேன்னு வச்சுக்கோ. நானேன்ற குடும்பமே நடு ரோட்டில் நின்றுட்டு பேக்கிங் பண்ண ஒன்று பேக்கிங்கு. டேய் ப்ளீஸ்ரா, புரிஞ்சுக்கோ. என்னது ப்ளீஸா? ஏன்டா நீ என்ன கேட்குறேன்னு தெரியுமா? மொபைல் கால் டேட்டா அது எத்தனை கான்ஃபிடென்ஷியல் தெரியுமா? அது உன்ற நம்பரானு கேட்டால் அதுவும் இல்லைங்கிற. அதுக்கு என்னென்னு வேணும் தெரியுமா? மொபைல் பில் வேணும், எஃப்ஐஆர் காப்பி வேணும். இது ரெண்டோட மட்டும் போச்சு நினச்சிட்டுக்கிறியா? எங்கள் மேனேஜர் மண்டையனோட கையெழுத்தும் வேணும். மண்டையில் இருச்சா? நீ கேட்கறதுல ஒன்று கூட என்கிட்ட இல்லை. ஆனால் இதோ இந்த காகிதம் இருக்கு, போதுமா? இந்த காயத்தை முதல்லையே காட்டியிருந்தேன், ஏகப்பட்ட டைலாக் ட்ரிம் பண்ணியிருப்பேன்ல. இதுக்கு மேலே ரெடி என்ன வேணும்? எங்கள் மேனேஜர் வாய்ப்பாளர் கையெழுத்து போட்டு கொடுத்துருவேன் எனக்கு. அடே நீங்கள் ரெண்டு இங்கே டீ குடிச்சிட்டு இருக்கா, நான் இப்படிங்கிறக்குள்ள வந்துடுறேன். பாஸ், டீயை குடிச்சு குடிச்சு சுகரே வந்துடும் போல இருக்கு. இந்த சுரேஷ் வர மாதிரியே தெரியலையடா. டேய் வந்துருவான்டா. வந்துட்டான்டா. ஒன்றும் நினச்சிக்காதீங்க, லேட் ஆகி போச்சு. மேனேஜர் லேட் பண்ணிட்டா. இட்ஸ் ஓகே. அடே நான் போயிட்டு வரேன்டா, அவத்தால் ஏகப்பட்ட வேலை கிடக்குது. சரி போ. டேய் ஓகே தானே? டபுள் 904121413. நேற்று சாயந்தரம் 5 மணிலேருந்து நைட்டு 12:30 மணிக்குள்ள 16 கால் பண்ணியிருக்காங்கடா. 16 கால்ஸா? நீ சுரேஷ்க்கு ஃபோன் பண்ணி இந்த அட்ரஸ் எங்கன்னு கேளு. ஸோ மறுக்கேனடா. நான் உனக்கு ஒரு ஃபோன் நம்பர் இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். அந்த டீட்டெயில்ஸ் வேணும், உடனே அனுப்பு. ஓகேவா? சரி சரி அனுப்பி வைக்கிறேன். டேய் பார்த்து சொல்கிறானா? டேய் வந்துருச்சுடா. டேய் இது பீகார் அட்ரஸில் இருக்குடா. பீகார் அட்ரஸா? இரு நான் டயல் பண்ணுறேன். 9904121413. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தற்சமயம் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளது. பீகார்னு சொன்ன, ஆனா தமிழ்ல பேசுது. இங்கேயோ தப்பு நடக்குதுடா. சம்திங் இஸ் ராங். ஹலோ. டே மாமா, ஒரு சின்ன ஹெல்ப்பு. சொல்டா. ஒன்றும் இல்லைடா, எனக்கு ஒரு அட்ரஸ் வேணும். நான் நம்பர் அனுப்புகிறேன், அட்ரஸ் பார்த்து சொல்லு. நம்பர் சொல்லு.
9904 121413. ஓகே. மறுபடியும் எவ்வளோ நேரத்தில் ஃபோன் பண்ணட்டும்? மறுபடியும் எதுக்கு ஃபோன் பண்ற? தேர்ட் ஐ ஓப்பன்ல தான் இருக்கு. அட்ரஸ் சொல்றேன் எழுதிக்கோ. ஓகே. அப்துல் சலீம் ராயப்பேட்டா ராயப்பேட்டை மெயின் ஜங்ஷன் டவர் ரேஞ்சில இருக்கு. மெயின் ஜங்ஷன் டவர் ரேஞ்சில் இருக்கா? மெயின் ஜங்ஷன் டவர் ரேஞ்ச். தேங்க்ஸ் மாமா. ஓகேடா. ஓகேடா. டேய் கிளம்பு. ஓகே. அண்ணா இங்கே சலீம் பாய் எங்கே இருப்பாரு? என்னது சலீம் பாயா? அவனை விட நம்மள்ட்ட சூப்பர் ஐட்டம்ஸ் இருக்குப்பா. ஐட்டம்ஸா அப்படின்னா? இது தெரியாதா? ஐட்டம்னா சூப்பர் ஃபிகர்ஸ். ஓ எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு சலீம் அட்ரஸ் தான் வேணும். அட்ரஸா சொல்கிறேன். நேராக போய் லெஃப்டில் திரும்பினா ரைட் சைடில் மெயின் ரோடு வரும். அங்கே போய் விசாரி. ஓகேண்ணா பட. அண்ணா வணக்கண்ணா. இங்கே சலீம் பாயோட வீடு இது இருக்குண்ணா. அவர்கிட்ட ஒரு சின்ன வேலை வேலை தான் கூட நான் பண்ணுறேன். இருந்தால் சொல்ல தம்பி. எனக்கு சலீம் பாய் அட்ரஸ் சொல்ல. சரிண்ணா. நேராக போய் லெஃப்ட்டில் திரும்பினா ரைட் சைடில் ஒரு வீடு. ஓகே தேங்க்ஸ். ஓகேண்ணா. டேய் நீ வண்டியில் இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிடா. कौन है तू? क्या होना? सलीम भाई को मिलना। क्या काम है? क्या रे? प्रेम का दोस्त ऊपर आने का बोल। अंदर जाओ। டேய் பிரேமும் பிரியாவும் எங்க? யாரா கேட்கறதுக்கு? பிரேம் எங்கன்னு தெரியாது. பிரியா அங்க இருக்கா. வராது, கிட்ட வராது. என்ன ஒண்ணு செஞ்சிராத ப்ளீஸ். பிரியா? ராம், ராம் பிரியா கிட்ட வராது. மோசக்காரங்க. உங்களால எவ்வளவு நம்பினேன், இப்படி ஏமாத்திட்டீங்களே. என்ன நடந்துச்சு பிரியா? இன்னும் என்ன நடக்கணும்? அதான் பாக்குறேன்ல, உங்களை நம்பி வந்ததுக்கு என்ன நடந்துச்சு பாக்குறேன்ல. பிரியா நீ என்ன சொல்லுன்னு எனக்கு சுத்தமா புரியல. பிரேமங்க உங்களுக்கு என்னதான் நடந்துச்சு சொல்லு. என்ன விட்டுட்டான். ஆமா, உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிரேம். அவனை நம்பி எங்க அம்மா அப்பாவெல்லாம் விட்டுட்டு வந்தேன். என்ன வித்துட்டான். என்ன வித்துட்டாரா?
பிரியா பிரியா என்னடா? பிரியா எந்திரி பிரியா. எனக்கு தூக்கம் வருது. ஜாலியா வெளியே ஒரு வாக் போயிட்டு வரலாம் வா பிரியா. நாளைக்கு நம்ம இங்கிருந்து போயிடுவோம்ல. இப்போ வா. ஆமா பிரியா. இந்த இருட்லியா? எதுக்கு பயப்படுற? வேணாம் பிரேம், இங்கே இருக்கலாம். நான் இருக்கேன்னு சொல்றேன்ல. நான் கூப்பிட்டா வரமாட்டியா? சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். சரி வா போலாம். என்ன பிரேம் இந்த நேரத்துல வெளியே கூட்டு வந்திருக்க? ஐ லவ் யூ பிரியா. என்னடா சடனா இவ்ளோ காதல்? என் பொண்டாட்டிக்கு ஐ லவ் யூ சொல்லக்கூடாதா? ஓகே புருஷா, ஐ லவ் யூ டூ. இந்த பொண்ணு தானா? பிரேம் யார் இவங்களா? ஏய் வா. எனக்கு பயமா இருக்கு. பிரேம் என்னது இது? பிரேம் என்ன பண்ற? பிரேம் எனக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டாங்க. கண்ணை திறந்து பார்த்தப்போ இந்த இருட்டு ரூம்ல இருக்க என் கூட இன்னும் கொஞ்சம் பொண்ணுங்களை அடைச்சு வச்சிருந்தாங்க. அவங்க எல்லாரையும் துபாய் சேட்டுக்கு வித்துட்டாங்க. நீ கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா என்னையும். சாரி பிரியா, நடந்தது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலி பிரேம் அப்படிப்பட்டவன் இல்லை. பணத்துக்காக அவன் இப்படி பண்ணியிருப்பான்னா நான் நம்ப மாட்டேன். சம்திங் இஸ் ராங். ஆனாலும் சரி, அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு உன் முன்னாடி நிறுத்த வேண்டியது ஏன் பொறுப்பு. ப்ளீஸ் பிரியா, இந்த ஒரு தடவை என்னை நம்பி ஏன் கூட வா ப்ளீஸ். சீக்கிரம் வா. ராம் வா பிரியா. பிரியா என்னாச்சு? பிரியா. சாரு யார் இவங்க? அம்மா இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம் ஆண்டி. வணக்கம்ப்பா. சரு, பிரியாவை உள்ள கூட்டிட்டு போய் சாப்பிட்றதுக்கு ஏதாவது கூட. ஓகே வா உட்காருங்க தம்பி. ஓகே ஆண்டி. ஐம் சாரி பிரியா, இப்படிலாம் நடந்துச்சுன்னு நம்பவே முடியல என்னால. முதல்ல நீ ஃப்ரெஷ் அப் ஆகு, கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும். வாஷ்ரூம் அங்க இருக்கு. பிரியா சிச்சுவேஷன் ரொம்ப பேடா இருக்கு. ஒரு வேலை முடிஞ்சது. பிரியா கிடைச்சிட்டா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஆனா அந்த பிரேம் எங்க இருக்கான்னு தான் தெரியல. அவனை தேடணும். சரி கிளம்பலாம்டா. ஓகே சரு, பிரியாவை ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. சரி, முதல்ல பிரேம் எங்க இருக்கான்னு கண்டுபிடிங்க. பிரியா ரொம்ப ஃபீல் பண்றா. உங்க அப்பாவை எங்கே காணோம்? ஆஃபீஸ்ல இருந்து இன்னும் வரலையா? வரல, வந்தாரு என் கதை முடிஞ்சது. ஏன்? ஸ்கூட்டி எங்கன்னு கேட்பாரு. கரெக்டாக ஞாபகப்படுத்திட்டா. இத்தனை நாளாக மேனேஜ் பண்ணல, இன்னைக்கு மேனேஜ் பண்ணிடு. கை வந்த கலையாச்சே. இன்னைக்கு ஓகே. ஏன்னா அப்பா ஊருக்கு போயிருக்காரு, நாளைக்கு தான் வருவாரு. ஓ, உங்க அப்பா ஊர்ல இல்லையா? முதல்ல சொல்லிருக்கலாம்ல. ஹலோ, அப்படியா? அவ்வளோ சீரியஸா? ஓகே டே வருண், நாம
இப்போ வெளியில் போகிறது அவ்வளோ சேஃப் இல்லை. இன்னைக்கு நைட்டு இங்கே தங்கி நாளைக்கு போவோம். அம்மா சாப்பிட ஏதாவது செய். ஏமா அந்த பொண்ணு யாரு? பிரியா, என் ஃப்ரெண்டு. ஏன் அழுதுகிட்டே இருக்கா? என்ன ஆச்சு? அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா சொல்றேன். அம்மா, இவங்க எனக்கு பெங்களூர்ல நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு இங்கே தான் தங்குவாங்க. ப்ளீஸ். சரி. தேங்க்ஸ் மா. பிரியா, ப்ளீஸ் ரிலாக்ஸ். இந்தா காஃபி குடி. ஓகே. வருண், ராம் எங்க? மாடியில் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. தேங்க்யூ. இந்த காஃபி. தேங்க்ஸ். காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. நீ போட்டதா? காலையில் என்ன வேணான்னு விட்டுட்டு போயிட்டேன். இப்போ மறுபடியும் வந்திருக்கேன். அதான் இப்போ வந்துட்டேன்ல. அதுவும் இல்லாமல் அவ்வளோ ஈஸியாக பிரிஞ்சு போகிற பந்தம் இல்லை நம்மள்ட்ட. சினிமா டயலாக்லாம் சொல்லாத, நான் நிறைய கேட்டுட்டேன். சினிமா டயலாகா? உங்க அவசரத்துக்கு எங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிறீங்க, அப்புறம் கண்டுக்க மாட்டீங்க. காலையில் இருந்த நிலைமையில உன்னை கூட்டிகிட்டு போக முடியல. நான் கூட வந்தா உனக்கு என்ன கஷ்டம்? நீ தான் என்னோட வீக்னஸ். என் வீக்னஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நான் எப்படி ரிஸ்க் எடுக்க முடியும்? அதான் விட்டுட்டு போயிட்டேன். உன்கிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு. உனக்கு வேணும்னா சொல்லு, சும்மா அள்ளி அள்ளி கொடுக்குறேன். இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. காஃபி நல்லா இருக்குன்னு சொன்னேன். அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லல. அதெல்லாம் சொல்ல முடியாது. பா, இப்படி பேசிட்டே இருக்க போறோமா இல்லை வேற ஏதாவது இருக்கா? என்ன வேணும்? என்ன வேணுமா? காலையிலேருந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது, வேற எதுவும் கிடைக்காதா? தெலுங்கு நடிகை ஷாலினி பாண்டே தனது அடுத்த படத்தில் 34 லிப்லாக்குகளுக்கு சம்மதம் தெரிவித்தார். ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்கும் ஒன்று. டோட்டலா 35 பண்ணிக்கோ. நமது தேசத்தில் நாள்தோறும் பல சந்தேகத்துக்குரிய தற்கொலைகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. இதில் நமது மாநிலம் 2ஆம் இடத்தில் இருக்கின்றது. இது போன்ற சம்பவங்களை தடுப்பதற்காக நமது அரசாங்கம் ஏசிபி மகேந்திரன் அவர்களை நியமனம் செய்துள்ளது. இப்பொழுது ஏசிபி மகேந்திரன் அவர்கள் நமது செய்தியாளர்களை சந்தித்து பேசுகிறார். சார் சொல்லுங்க சார், இந்த டீனேஜர்ஸ் தற்கொலைகளை பத்தி உங்க அபிப்பிராயம்? நம்ம நாட்டில் இது வரைக்கும் 49 தற்கொலைகள் நடந்திருக்கு. அதுல நம்ம ஸ்டேட்ல 3 தற்கொலைகள் நடந்திருக்கு. இந்த மாதிரி தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்க எல்லாருமே டீனேஜர்ஸ் தான். இவங்க எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு எங்க டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் எல்லா விவரத்தையும் சொல்லுவோம். இந்த மாதிரி சம்பவம் மறுபடியும் நடக்காம இருக்க நான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கேன். நகரத்தில் நடு இரவில் பைக் ரேஸ்கள் நடப்பது நமக்கு தெரியும். இப்போது புது வகையில் தேசிய நெடுஞ்சாலையில் கண்ணை கட்டி கொண்டு கார் பந்தயம் நடத்துகிறார்கள். ஒரு இளைஞன் மிகவும் ஆபத்தான இந்த கார் பந்தயத்தில் கலந்து கொண்டு குன்றத்தூர் அருகே கண்ணை கட்டி கொண்டு கார் ஓட்டிய காட்சி இப்பொழுது உங்களுக்காக. என்னடா? டேய், அங்க பாரு. இது நம்ம பிரேம் இல்ல? இது போன்ற சம்பவங்களை பார்த்தாலோ அல்லது கேள்விப்பட்டாலோ உடனடியாக ஏசிபி மகேந்திரன் அவர்களின் அலுவலகத்திற்கு தெரியப்படுத்துங்க. தொலைபேசி எண் 9010069100. டேய் ராம், அந்த நம்பருக்கு கால் பண்றா. நம்ம பிரேம பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஹலோ, ஏசிபி ஆஃபீஸ். ஸ்டேட்ல எங்கெங்க அலிகேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க. எஸ் கம் இன். நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. வாங்க. வணக்கம் சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கால் பண்ணது நாங்க தான் சார். ஓ, உட்காருங்க. வா. அவர் பேர் என்ன? பிரேம் சார். இவங்கெல்லாம் யாரு? ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. அவர் எதுக்கு இப்படி ஃபூலிஷ் கேம்ஸ் எல்லாம் ஆடுறாரு? டு யூ நோ அவர் பெரிய ஆபத்துல சிக்கியிருக்காரு. வாட்? டேஞ்சரா? அப்படி என்ன கேம் சார் அது? சொல்றேன்.
சுபு இவங்க எல்லாரும் ப்ரொஜெக்ஷன் ரூமுக்கு கூட்டிட்டு போங்க. ஓகே சார். போங்க. சுபு சார் ஆன் பண்ணுங்க. ரெடி சார். வெல்கம் டு ப்ளூ வேல் அவேர்னஸ் ப்ரோக்ராம், ப்ளூ வேல் சேலஞ்ச். இதை கேம்னு சொல்றதை விட சூசைட் டாஸ்க்னு சொன்னா பொருத்தமா இருக்கும். 50 நாட்கள் 50 டாஸ்க்குகள். இந்த கேம்ல கலந்துக்கிட்டா உலகம் முழுக்க பிரபலம் ஆகலான்னு கியூரேட்டர் சொல்லுவோம். அதனால டீனேஜர்ஸ் இதுக்கு அட்ராக்ட் ஆவாங்க. அவங்க மட்டும் இல்லாம டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க, பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ் இருக்கிறவங்க, மனசளவுல பாதிக்கப்பட்டவங்க அதிகமாக இந்த கேம்ல கலந்துக்கிறாங்க. தொடக்கத்தில் உள்ள டாஸ்க் எல்லாம் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஒரு நாள் முழுக்க யார்கிட்டயும் பேசாம இருக்கிறது, உயரமான இடத்துல போய் செல்ஃபி எடுத்துக்கிறதுன்னு ஈஸியா தான் இருக்கும். எதுக்குன்னா கேம்ல கலந்துக்கிட்டவங்கள இந்த விளையாட்டுக்கு அடிமையாக்கணுங்கிறதுக்காக. இதெல்லாம் கியூரேட்டருங்கிற அப்சர்வர் மூலமா வீடியோ கால் வழியா நடந்துகிட்டு இருக்கு. இதுல ஒரு டாஸ்க் தன்னை தானே காயப்படுத்திக்கிறது. இந்த மாதிரி லேடால கையை அறுத்துக்கிறது. இன்னொரு ஃபூலிஷ் டாஸ்க் ஏர்லி மார்னிங்ல ஹாரர் மூவிஸ் பார்க்குறது. டேய் என்னடா நேரம் கெட்ட நேரத்துல படம் பார்த்துட்டு இருக்க? படம் தூங்குடா. தூக்கம் வரலடா. இன்னொரு டாஸ்க் கையில ப்ளூ வேல் டாட்டூ குத்திக்கிறது. இப்படி பல விசித்திரமான டாஸ்க்குகளை கொடுப்பாங்க. எப்படியாவது 50 டாஸ்க்குகளையும் கம்ப்ளீட் பண்ணணும். ஒருவேளை பண்ணலனா எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணுவாங்க. உன் ஃபேமிலியை கொண்டு வருவோம், உன் லவ்வரை கொண்டு வருவோம், உன் பெஸ்ட் ஃப்ரெண்டை கொண்டுடுவோன்னு கியூரேட்டர் பயமுறுத்துவான். கேமருக்கு நம்ம பர்சனல் டீடைல்ஸ் எப்படி சார் தெரியும்? சிம்பிள். கேம் ஸ்டார்டிங்ல டாஸ்க் எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும்னு ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? அந்த கியூரேட்டர் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பான். அப்போ நம்ம பர்சனல் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அவன் எப்படியாவது கலெக்ட் பண்ணிடுவான். நேம், கான்டாக்ட் நம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி டீடைல்ஸ்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குவான். 48th டாஸ்க் கேர்ள் ஃப்ரெண்டை வைக்கிறது. உங்க விஷயத்துல நடந்துச்சு. 49th டாஸ்க் நீங்க ஆல்ரெடி நியூஸ்ல பார்த்தது. அப்ப ஃபைனல் டாஸ்க் சூசைட், தற்கொலை செஞ்சுக்கிறது. ப்ளீஸ் சார், என் பிரேம எப்படியாவது காப்பாத்துங்க. ஓகே ஓகே ஓகேமா, we'll try our best. ப்ளீஸ். Cool down. As a police officer, என்னால முடிஞ்சதை நான் செய்றேன். Don't worry. இன்னொரு விஷயம், நீங்க தான் அவருக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுங்கிறதால அவர் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்கள ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாரு. ஸோ பி அலர்ட். அப்படி ஏதாவது கால் வந்தா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சுபு, இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கிக்க. ஓகே சார். இருந்தாலும் ராம் கண்டுபிடிச்சிருவாங்க. என்னவோ எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு பிரியா, அவன் வந்துருவான் பாரு. நீ தைரியமா இரு. இத்தனை நாளாச்சு, எங்க இருக்கானோ என்னாச்சோ.
எங்கடா இருக்க? தம்பி, உன்னை பார்த்தா ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்கிற மாதிரி இருக்கு. மனசு நிறைய வேதனை, என்ன செய்யறதுன்னே தெரியாத நிலையில இருக்கிறப்போ ஒரே ஒரு தடவை அம்மா எனக்கு ஏன் இந்த நிலைமைன்னு கண்ணீர் மல்க கையை தூக்கி ஒரு தடவை மனப்பூர்வமாக கும்பிட்டா அதுவே போதும். எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு வழி காட்டுவா அந்த ஜெகன்மாதா. உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. நான் தெரிஞ்சோ தெரியாமல வாழ்க்கையில நிறைய தப்பு செஞ்சிருக்கேன். அதுக்கு நான் மன்னிச்சிடறேன். உலகத்தை காக்கிற தாய் நீ. ஒரு பொண்ணோட கஷ்டம் உனக்கு தெரியாம இருக்காது. தயவு செஞ்சு எங்க பிரேம் எங்க இருக்கான்னு காட்டுமா. எங்கடா இருக்க? உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். நீ இப்ப எங்கடா இருக்க? உன்னை காணோம் நாங்களாம் இவ்வளவு டென்ஷன்ல இருக்கோம் தெரியுமா? உங்களுக்கு 8வது உயரத்துல இருக்கேன்டா. டேய், என்னதான் நடந்துச்சு சொல்றா. பிரியா இப்ப எங்க கூட தான் இருக்கா. உனக்கு ஒண்ணும் ஆகாது. கடைசியா உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு, ஃபோன் பண்ணேன். டேய் பிரேம், வெச்சிட்ரு. டேய் பிரேம், டேய் பிரேம், டேய் டேய் என்ன சொன்னடா? எங்க இருக்க? ஹைட்ல இருக்கானடா. சரி, ஏசிபி கால் பண்ற உடனே. அந்த ஃபோன் எடு. ஹலோ, ஒரு நிமிஷம் சார். சார், பிரேமோட கேஸ் சம்மந்தமாக பேசணுமா? ராம் லைனில் இருக்கார், உங்கள்கிட்ட பேசணுமா? ஹலோ சார், நான் ராம் பேசுறேன். சொல்லு ராம். பிரேம் ஃபோன் பண்ணா சார். ஓ குட். எங்க இருக்காரா இப்போ? சார் சொல்ல மாட்டேன்டா சார், ஃபோனை கட் பண்ணிட்டான். அப்படியா? சரி, நீ ஒரு வேலை பண்ணு. பிரேம்க்கு நீ மறுபடியும் ஃபோன் பண்ணி அவர் ஃபோன் லைனை கட் பண்ணாத மாதிரி பேச்சு கொடுத்துக்கிட்டு. நான் டெக்னிக்கல் டீம் மூலமா அந்த காலை ட்ரேஸ் பண்றேன். ஓகே சார். ஓகே, கம் ஆன், லெட்ஸ் கோ. என்ன சொன்னாரா? அவனுக்கு ஃபோன் பண்ணி பேச்சு கொடுத்துட்டு இருக்க சொன்னாரு. கட் பண்றாடா. மறுபடியும் பண்றா. பிரேம், பிரேம். ஹலோ ராம். நீ எங்க இருக்கன்னு சொல்ற? டேய் பிரேம், நீ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்க. பிரியா கூட துரோகம் பண்ணிட்டு இருக்க. அவ ரொம்ப ஃபீல் பண்றடா. நானும் ரொம்ப ஃபீல் பண்றேன்டா. என்ன வழி இல்ல. சுபு சார், நான் ஒரு நம்பர் சொல்றேன், அந்த காலை ட்ரேஸ் பண்ணு. ஓகே சார். 7893461501. அங்க பாருங்க சார். சாரி. டேய், உன்னை கூட்டிட்டு வரேன் பிரியாக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்டா. அதான் கரெக்ட் லொகேஷனா? எஸ் சார். டாபிக் டைவர்ட் பண்றா. ஏதாவது பேசு. நீ என்ன கூட ஏமாத்துறடா. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடா. உன்னை எப்படி ஏமாத்துவ? எஸ், கன்ஃபார்ம். இந்த உலகத்துல உன்னை விட எனக்கு யாரும் முக்கியம் இல்லடா. உன்னை என்னால ஏமாத்த முடியாது.
வச்சிடுறேன். பாய். டேய் பிரேம் பிரேம் சிரா ராம்க்கு ஃபோன் பண்ணுங்க. எஸ் சார். டேய் ஏசிபி சார் ஃபோன் பண்றாங்க. ஹலோ சார். உன் ஃப்ரெண்டு பிரேம் மேடவாக்கம் பக்கத்துல பேங்க் குவார்ட்டர்ஸ் பில்டிங் மேலே இப்போ இருக்காரு. ஓகே சார். நீ உடனே எங்க போ. நான் லோக்கல் போலீஸ் அங்கே அனுப்புறேன். நானும் அங்கே வந்துடுறேன். அட்ரஸ் சொன்னாரா? சொன்னார். போலாம். இல்லடா, உன்னை நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு. ராம், எனக்கு தெரியும்டா. என்ன டைவர்ட் பண்றதுக்காக நீ இப்படி எல்லாம் பேசுற. இல்லடா, நீ ஒரு பயந்தாங்கோலி. இடியட். திட்டுடா, உனக்கு அந்த உரிமை இருக்கு. நான் சத்தியமா சொல்றேன்டா, நீ நிஜமா ஒரு பயந்தாங்கோலி. ஆமா, நான் பயந்தாங்கோலி தான். மோசம் செஞ்சுட்டேன். நான் சொல்றதை கேளுடா. இல்லடா, அவங்க விட மாட்டாங்க, கொன்னுடுவாங்க. யாரா அவங்க? என்னால சொல்ல முடியாது. உனக்கு எதுவும் நடக்காதா? இன்னொரு ஜென்மம் இருந்தா மறுபடியும் உனக்கு ஃப்ரெண்டா பிறக்கிறேன். ஏய் பிரேம், லூசு மாதிரி பேசாதடா. பிரேம் பாய்டா. பிரேம் 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 அவசரப்படாத. டேய் பிரேம் சொன்னா கேளு. டேய் Yes, sir. Be brave. Close your eyes. Take a deep breath. காதல் தோல்வியா அல்லது பரீட்சை தோல்வியா இல்லை கடன் பிரச்சனையா என்று யாருக்கும் தெரியல. இங்கு கூடியுள்ள மக்கள் அனைவரும் வேண்டாம் என்று கேட்கிறார்கள். ஏதாவது ஒன்று செஞ்சாகணும். நான் சாகணும்டா. டேய், நான் இந்த ட்ராப்ல மாட்டிக்கிட்டேன்டா. ஏய், ட்ராப், கேம், டாஸ்க் இது எல்லாமே பிரமடா. நீ பயப்படுறதுனால அவன் பயமுறுத்துறான். இல்ல, நீ அவாய்ட் பண்ணி பாரு, அவன் மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். ஏய், அவனால உனக்கு எதுவுமே செய்ய முடியாதுடா. இல்லடா, இந்த லைஃப் இவ்வளவுதான். ஏய், லைஃப் அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க கூடாதுடா. மனுஷனுக்கு இருக்கிறது ஒரே ஒரு லைஃப்டா. அதை ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். ஏய், உனக்காக இல்லடா, உன்னை நம்பி இருக்கிறவங்களுக்காக வாழணும். பிரச்சனையை தைரியமா ஃபேஸ் பண்ணணும். ராம், எதுவும் பேசாத. கீழே பிரியாவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் உனக்காக காத்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் ராம். டேய், பேசாத. வா. பிரியா, உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே பிரேம கூட்டிட்டு வந்துட்டேன். இனி இவனை உன் இஷ்டப்படி என்ன வேணா பண்ணிக்கோ. பிரேம், என்னை விட்டு போயிடலாம் நினைச்சியா? உன்னை விட்டு நான் மட்டும் உயிரோட இருப்பேனா? சாரி. சக்சஸ். தேங்க்யூ சார். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இல்லைனா பிரேம உயிரோட பார்த்துருக்கவே முடியாது. இட்ஸ் ஓகே ராம். நாங்கள் செஞ்ச ஹெல்ப்பை விட நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை காப்பாற்ற எடுத்துக்கிட்ட முயற்சிகளை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரியா, உண்மையான காதல் எந்த தப்பையுமே மன்னிக்கக்கூடியதுன்னு நீ இன்னொரு தடவை ப்ரூவ் பண்ணியிருக்க. வெல் டன் பிரியா. பிரேம், நீ வாழ்க்கையில் பண்ண நல்ல விஷயம் என்னன்னு தெரியுமா? ராம் மாதிரி பையனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறது. ஒரு ஃப்ரெண்டோட லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்காக உன் ஃப்ரெண்டு பட்ட கஷ்டத்தை பார்த்தா எங்களுக்கு கூட இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. வெல் டன் மிஸ்டர் ராம். தேங்க்யூ சார். அலியாஸ் ரிஸ்க் மேனேஜர். தேங்க்யூ சார். சார் ஏசிபி சார், ஏசிபி சார் ப்ளீஸ் சார். சொல்லுங்க சார். சார், இந்த மாதிரி கேமிங் பண்றவங்களை பிடிச்சு தண்டிக்க முடியாதா சார்? இந்த சூசைட் கேமுக்கு பின்னால சரியான சாட்சியங்கள் இல்லை. அப்ப இவங்களை எதுவும் செய்ய முடியாதா சார்? அரசாங்கம் இந்த மாதிரி கேம்ஸ் ஆடாம இருக்க நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க உங்க ஃப்ரெண்டை காப்பாத்த முயற்சி பண்ணுங்க. நான் உங்க கூட இருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ.
இதை ரஷ்யா யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால பிடிக்க கொஞ்சம் டைம் ஆகும். இந்த காலத்துல ஸ்மார்ட் போன் ஆன்லைன் கேம்ஸுக்கு யூத் எப்படி அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்கிறதுக்கு பிரேம் ஒரே எக்ஸாம்பிள். நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியா அட்ராக்ட் ஆகிற இந்த மாதிரி இளைஞர்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கும் அடிக்ட் ஆகி போய் பயந்து போய் கடைசியில் சூசைட் செய்யற அளவுக்கு போறாங்கன்னா யூத் எவ்வளோ வீக் ஆகி போய்கிட்டு இருக்காங்கன்னு புரியுது. கடந்த சில காலமா ஒவ்வொரு ஜென்ரேஷனையும் ஒவ்வொரு ப்ராப்ளம் துரத்திக்கிட்டு இருக்கு. ஒரு ஜென்ரேஷன் காதல்ல வழி தவறி போனா இன்னொரு ஜென்ரேஷன் குரூப்பிசம்ல விழுந்து நசுங்கி போச்சு. இன்னைக்கு ஸ்மார்ட் போன்ஸ், ஆன்லைன் கேம்ஸ் அண்ட் டர்ட்டி பான் சைட்ஸ், இந்த டெக்னாலஜி இல்லாத லைஃபை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க குழந்தைங்களுக்கு மதிப்புள்ள வாழ்க்கை முறையை கத்துக் கொடுங்க. நான் குழந்தைகளை மட்டுமே குத்தம் சொல்லல, பெத்தவங்க கூட குழந்தைங்க விஷயத்துல கவனம் எடுத்துக்கணும். டெக்னாலஜி பின்னாலே ஓடிக்கிட்டு இருக்க கூடாது. பிவேர் ஆஃப் சோஷியல் மீடியா and aware of moral values. Thank you. என் போனுங்க. டேய் மறுபடியும் என்னடா போன தர்ற? உன்னை கையெடுத்து கும்புற. தயவு செஞ்சு போன்ல கேம் ஆறத நிறுத்து. புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம்டா. டேய் இருக்கிறது ஒரே ஒரு லைஃப்டா, அதை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஓகே நீ இந்த பக்கம் வா. லெட்ஸ் கோ. What's up, baby? What's up, baby? What's up, love வந்துச்சா என்னோட feelings? Handsome பையா, handsome பையா.